ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வருகிற பிரியமானவர்களை சௌக்கியமாக இருக்கிறீங்க. இந்த நாளில் நம்மை கர்த்தர் சந்திக்கும்படியாக தேவாதி தேவன் இயேசு ராஜா நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்போம். பழைய வாழ்க்கையில் நாம் இருந்த சுகபோகம், நம்ம இருந்த உலக பிரகாரமான ஜாலியான காரியத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்போம். ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தபோது, அதன் பின்பாக அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்தபோது, மோசையை கொண்டு கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது மோசைக்கு விரோதமாக எப்படி முறுமுறுத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்போடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஜனங்களுக்கென்று கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் உடன்படிக்கை, ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூறுவது கிடையாது. இங்கிருந்து எகிப்திலிருந்து அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போவது தான் தேவனுடைய மகாபெரிய ஒரு சித்தமாக இருந்தது. அந்த தேசத்திற்கு போகும்படியாக தான் அவர்களை அங்கேருந்து கொண்டு அந்த நடுவில் அந்த ஜனங்கள்லாம் எப்படி புலம்புனாங்க தெரியும் நமக்கு. நாங்கள் அங்கே இருந்திருப்போம், ஏதாவது கஷ்டப்பட்டுருப்போம், சுமந்துருப்போம், அவன் அடித்தாலும் பரவாயில்ல, ஏதோ கொடுக்கறத சாப்பிட்ருப்போம், எந்த நிலைமையில் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த காட்டில் இந்த வனாந்திரத்தில் ஏன் கொண்டு வந்தேன்னு சொல்லி பல விதத்தில் முறுமுறுத்து, நாங்கள் சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க, இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று தெரிந்து கொள்ளணும், எதற்காக கொண்டு வந்தார்? இப்போ ஆபிரகாமை, என் அன்பு தேவ பிள்ளையே, எதற்காக கர்த்தர் அவனுடைய தகப்பன் தேராக என் அன்பு தேவ பிள்ளையே சிலைகளை செய்து விற்று பொழப்பு நடத்தி கொண்டிருந்தான். அந்த ஒரு விக்கிரத்துக்குள்ளாக இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது காரணம் என்ன? அவனை பலத்த சாதியாக மாற்ற முடியாது. வானத்து நட்சத்திரங்களை கடற்கரை போல் இதுக்காக தானே ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ உன்னை ஆண்டவர் ரட்சித்து வெளியே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? புறஜாதியில் இருந்த நான்லாம் என்ன சொல்கிறது, விக்கிர ஆராதனையில் வெறிய நாய் என்னது தலையை பிச்சிக்கிற போகிற அந்த அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்திலே நான் இருந்தேன். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொள்ளும்போது ஒரு நோக்கத்தோடு தான் தெரிந்து கொள்வாரை தவிர ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்றதற்கு கிடையாது. அல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். வேதமும் அதை தான் சொல்லுகிறது. ஆகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின் படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். அல்லேலூயா. யார் நிலை கொண்டிருப்பார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரே சிலரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு விதமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிதாவை மாத்திரை ஏற்றுக்கொள்வாங்க. சிலர் பிதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆவியானவரை இயேசுசாமி மாத்திரை ஏற்றுக்கொள்வாங்க. திரியேக தெய்வம் நம்முடைய தெய்வம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவனும் போக முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் தான், ஏசப்பா தான் சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் என் அன்பு தேவப்பிள்ளை, நம்முடைய தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கே அந்த ஜனங்களுக்கு நடுவில் நிலை கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், நாம் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிற ஆவியானவர், நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா. எதற்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் பயப்படாது இருங்கள் என்று சொல்லி தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்கிறார். ஐயோ எதுக்கு வந்தேன், ஏன் இருக்கிறேன், நான் அங்கேயே இருந்திருப்பேனே, எங்கே ஆரம்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்திருப்பேனே, அந்த மக்களோடு கூட இருந்திருப்பேனே, அந்த வழிபாடோடு இருந்திருப்பேனே, இப்படி இருந்திருப்பேனே, அப்படி இருந்திருப்பேன்னு சொல்லி பல விதத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே அவர்கள் நம்ம புலம்பிக் கொண்டு இருந்திருக்கலாம் அவர்களைப் போல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா பயப்படாதப்பா, ஆவியானவர் உன் கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் கூட தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். பயப்படாத. இன்றைக்கும் ஆவியானவரும் கூட தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்போம். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி
ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எதற்காக வெளியே கொண்டு வந்து அவர்களை கானான் தேசத்தில் சேர்த்திடும், அப்படியே எங்களையும் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா எங்களை தெரிந்து கொண்டு உமக்கென்று வாழ எங்களை பிரித்தெடுத்து ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் எங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். நாங்கள் காணப்போகிற கானான் தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர இருதயம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே எண்ணங்கள் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளிலே இங்கே நான் பாடுபட்டாலும் பரமனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்கிற நிச்சயத்தை கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்தும் தடைகளை அவற்றை உடைப்பிறாக தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளை பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.